நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 115. மக்களே, இன்னைக்கு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நேத்து 11:45க்கு இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரீசன்ட் டைம்ல நான் எடுத்திருக்க கோல் சரியா, நான் போற பாதை சரியா, இது நடக்குமா, இத தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் என் மனசுல இருந்தது. இந்த ஒரு கமெண்ட் அத்தனை கேள்விகளுக்கும், அத்தனை சந்தேகங்களுக்கும் பதிலா வந்தது. தேங்க் யூ மக்களே. தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னும் ஒரு 10, 20 அத்தியாயங்கள்ல நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை விட நிறையா கதைகளை கைவசம் வச்சிருக்கேன். அதையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா எழுதி என்னோட வாய்ஸ்ல அப்லோட் பண்ணுவேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு கதைக்குள்ள போலாம். நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 115. மாமா, என் பொண்டாட்டிய நாளைக்கு அரண்மனைக்கு நான் அழைச்சிட்டு போறேன் என்று ராகவன் சொல்ல, சீதா கல்யாணம் முடிஞ்சு திரும்ப வந்துருவேன்பா என்றாள் மது தன் தந்தையிடம். மாமா, மது மட்டும் இல்ல, நீங்களும் நாளைக்கு அரண்மனைக்கு வந்துடுங்க என்று ராகவன் சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள, இங்க எனக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சதும் வந்துடுறேன் என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, என்றான் ராகவன். சரி மாமா, அப்போ நான் கிளம்புறேன் என்று ராகவனின் கண்கள் மது மீது படிய, அதுவரை ராகவனை பார்த்திருந்த மது ராகவன் மதுவை பார்த்ததும் பார்வையை திருப்பிக் கொண்டாள். எவ்வளவு நாள் இப்படியே இருப்பேன்னு நானும் பாக்குறேன்டி என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு ராகவன் கிளம்பிவிட, அவனின் கார் கிளம்பியதும், என்னாச்சுப்பா உங்களுக்கு என்றாள் மது கிருஷ்ணமூர்த்தியிடம். நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியலமா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அவர் மேல உங்களுக்கு இருந்த கோபம் போயிடுச்சாப்பா என்று மது கேட்க, தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லம்மா. மாப்பிள்ள மேல தப்பு இருக்குதாம்மா, ஆனா அந்த தப்புக்கு காரணம் அவர் இல்ல என்று சுருக்கமாக பதில் கூறினார் கிருஷ்ணமூர்த்தி. அப்பா என்று மது கிருஷ்ணமூர்த்தியை அணைத்துக் கொண்டாள். நீயும் மாப்பிள்ளைய மன்னிச்சுட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாருமா என்றார் கிருஷ்ணமூர்த்தி மகளின் தலையை தடவி கொடுத்தவாறு. அவரை விட்டு பிரிந்த மது, சாரிப்பா, என்னால முடியாது என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள். ராகவன் அரண்மனைக்கு செல்லும் வழியில் ராகவன் கைபேசி அலறவே யார் அழைத்திருப்பது என்று ராகவன் பார்க்க, ராகவனுக்கு அழைத்திருந்தது வாசுதான். கார் ஓட்டினபடியே காதில் இருந்த ப்ளூடூத்தை ஆன் செய்தான் ராகவன். சொல்லுடா என்று ராகவன் சொல்ல, மச்சான், திவ்யாவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்கடா என்றான் வாசு. என்ன உளற என்றான் ராகவன். ஐயோ, நான் ஒன்னும் உளரல மச்சான், உண்மையதான் சொல்றேன். எனக்கு ஒரு வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர்ல இருந்து வந்தது. அந்த வீடியோல திவ்யாவோட கை காலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கு. அவ ஒரு குடோன்ல நாற்காலியில உட்கார்ந்து இருக்கா. அவளை யாரோ அடைச்சு வச்சு கட்டி வச்ச மாதிரிதான் இருக்கு. அந்த அந்த நம்பருக்கு திரும்பவும் கூப்பிட்டேன், யாரும் எடுக்கல மச்சான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா என்றான் வாசு பதட்டமாக. சரி சரி, பதட்டப்படாத, அந்த வீடியோவை அப்படியே சஞ்சய் செல்போனுக்கு அனுப்பிவிடு, அவன்கிட்ட தகவலை சொல்லு என்று வாசு சொல்ல, சரி மச்சான் என்றான் வாசு. ஆமா, நீ இப்போ எங்க இருக்க என்று ராகவன் கேட்க, ஆபீஸ்ல தான்டா என்றான் வாசு. சரி, அங்கே இரு, நான் வந்துடுறேன் என்று ராகவன் சொல்ல, என்று வாசு சொல்லிவிட்டு ராகவனின் அழைப்பை துண்டித்து விட்டு சஞ்சய்க்கு போன் அடித்தான். சஞ்சய் என்ஜினியரிங் கல்லூரியில் அங்கு இருந்த பணியாளர்களோடு மீட்டிங்கில் இருந்தான். வாசுவின் அழைப்பை தன் எண்ணில் பார்த்ததும் அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்தவன், சொல்லுங்க மாம்ஸ் என்றான். சஞ்சய், திவ்யாவை காணோம், யாரோ அவளை கடத்தி வச்சிருக்காங்க என்று வாசு சொல்லவும், மாம்ஸ் விளையாடாதீங்க, நான் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன் என்று வாசுவின் அழைப்பை சஞ்சய் துண்டித்து விட, ஐயோ, நிலைமை புரியாம இவன் வேற நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறானே
என்ற வாசு திவ்யாவை கடத்தியவன் வாசுவிற்கு அனுப்பிய வீடியோவை சஞ்சய் எண்ணுக்கு அனுப்பினான். வாசு எண்ணிலிருந்து மெசேஜ் வந்ததை பார்த்ததும் சஞ்சய் வாசுவின் மெசேஜை ஓபன் செய்து பார்க்க அந்த வீடியோவை பார்த்துவிட்டு வாசு அனுப்பிய வீடியோவை பார்த்துவிட்டு சஞ்சய்க்கு அதிர்ச்சி. என்னது, திவ்யா திவ்யா எங்க இருக்கா என்று பதட்டமானவன் தன்னோட மீட்டிங்கில் இருந்தவர்களிடம், எக்ஸ்கியூஸ் மீ, மீட்டிங்க அப்புறம் பார்த்துப்போம், ஐ ஹாவ் அர்ஜென்ட் ஒர்க், பை என்று சொல்லிவிட்டு சஞ்சய் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவன் வாசுவிற்கு போன் அடித்தான். வாசு என் பிஸியாகவே இருந்தது. மறுபடியும் அடித்து பார்த்தான். அவன் என் மீண்டும் பிஸியாகவே இருந்தது. இந்த மாம்ஸ் என்னதான் பண்றாரு, யாருகிட்டதான் பேசிட்டு இருக்காருன்னு தெரியலையே என்று சஞ்சய் நினைத்து கொண்டிருக்கும் போதே வாசுவின் எண்ணிலிருந்து சஞ்சய் எண்ணிற்கு அழைப்பு வந்தது. வாசுவின் அழைப்பை அட்டன் செய்த சஞ்சய், மாம்ஸ் சொல்லுங்க, திவ்யா யாரு கடத்தினா, அவ எங்க இருக்கா என்று கேட்க, ஆமாண்டா கடத்தினவன் அவன் பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் கடத்துறான் பாரு. திவ்யாவை கடத்தினவன் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியலடா. ஆனா அவன் எனக்கு இப்போதான் போன் பண்ணான். கந்தர்வ பங்களாவுக்கு 10 கோடி பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா திவ்யாவை விட்டுறேன்னு மிரட்டுறான் என்று வாசு சொல்லி முடிக்க, கந்தர்வ பங்களாவா, அங்கதான் திவ்யா இருக்காளா என்று சஞ்சய் கேட்க, ஆமாடா, அங்கதான் திவ்யாவை அடைச்சு வச்சிருக்கான் அந்த பொறுக்கி. அவ மட்டும் என் கையில கிடைச்சான் அவ்வளவுதான் என்று வாசு சொல்லி கொண்டிருக்கும் போதே சஞ்சயின் அழைப்பு துண்டித்து விட, ஹலோ 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 சஞ்சய் என்று கத்தி கொண்டிருந்தான் வாசு கட்டான காலில். யாருகிட்டடா கத்திக்கிட்டு இருக்க என்றபடியே ராகவன் வாசுவின் கேபினுக்குள் நுழைய, மச்சான் சஞ்சய் கிட்டதான், திவ்யா எங்க இருக்கிறான்னு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன், அவன் காலை கட் பண்ணிட்டான் என்றான் வாசு. நீ அவன்கிட்ட என்ன சொன்ன என்றான் ராகவன். கந்தர்வ பங்களாவில திவ்யா இருக்கிறதா சொன்ன என்றான் வாசு. கந்தர்வ பங்களாவா, நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அது இருக்கு. அதான் பையன் கிட்ட பேசுறத கட் பண்ணிட்டு திவ்யாவை தேடி கிளம்பி இருப்பான் போல என்றான் ராகவன். மச்சான் திவ்யாவுக்கு ஒன்னும் ஆகிடாதே என்றான் வாசு. எதுவும் ஆக சஞ்சய் விட மாட்டான், வா கிளம்புவோம் என்று ராகவன் சொல்ல வாசுவோடு ராகவன் கந்தர்வ பங்களாவை நோக்கி கிளம்பினான். கந்தர்வ பங்களா அடர்ந்த காட்டுக்குள் பொதுமக்களின் பார்வையை விட்டு தள்ளி மறைந்திருக்கும் ஒரு மிரட்டலான பங்களா. அந்த காடுகளின் பக்கத்தில் வாழும் பழங்குடி மக்களுக்கு கூட பொழுது சாய்ந்து விட்டால் அந்த பங்களாவின் பக்கமாக செல்ல பயம். அந்த பங்களாவின் பக்கம் யாருமே செல்ல மாட்டார்கள். கந்தர்வ பங்களாவை அங்கிருக்கும் மக்கள் பேய் பங்களா என்றும் கூறுவதுண்டு. வவால்களுக்கும் நாய் நரிகளுக்கும் தான் இப்போது அந்த பங்களா அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பங்களாவிற்கு செல்ல பாதையும் இல்லை. காரோ பைக்கோ எதுவுமே செல்ல முடியாத குறுகிய அந்த பாதையின் பக்கம் சென்ற சஞ்சய் காரிலிருந்து இறங்கி அந்த குறுகலான பாதையில் நடக்க ஆரம்பித்தான். இரு பக்கமும் முச்செடிகள் கொடிகள் என்று நிறைந்திருக்க அதையெல்லாம் விலக்கிவிட்டு முடிந்தவரை வேகமாக நடந்தான் சஞ்சய். அதிலிருந்து சில முட்கள் சஞ்சயின் சட்டையை எல்லாம் கிழித்து அவன் சட்டையை தாண்டி தோலை 2ஆக கிழித்தது. அதையெல்லாம் சஞ்சய் ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் திவ்யாவை காப்பாற்றும் அவசரத்தில் மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தான். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் மேலாக அந்த கடினமான பாதையை கடந்த சஞ்சய் அதற்கு மேல் ஒரு குச்சியை எடுத்து புதர்களை எல்லாம் விலக்கி கொண்டு ஒரு வழியாக கந்தர்வ பங்களாவை அடைந்து விட்டான். ஒரு அசுரனை போல் மிக கொடூரமாக இருந்தது அந்த பங்களா. கம்பீரமான அந்த காலத்து பங்களா. பாசி படர்ந்து அங்கங்கு செடி கொடிகள் எல்லாம் படர்ந்து மிரட்டலாகத்தான் இருந்தது அந்த பங்களா. அந்த பங்களாவின் முன் உடலெல்லாம் கருப்பு உடை அணிந்து முகமெல்லாம் கருப்பு வண்ணம் பூசிக்கொண்டு குண்டு குண்டாக 20-30 ஆட்கள் வரிசையாக நின்று இருந்தார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் சஞ்சய் ஒருவனால் எப்படி சமாளிக்க முடியும்? சஞ்சய் கண்ணுக்கு முன்பு தெரிந்தது 30 ரவுடிகள். ஆனால் அவனின் கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் திவ்யா மட்டும்தான். எப்படியாவது திவ்யாவை காப்பாற்றி விட வேண்டும் என்ற முனைப்பில் அந்த 30 ரவுடிகளின் முன்னே சென்று நின்றான் சஞ்சய். 6 அடி உயரம் கட்டுமஸ்தான உடல்வாகோடு சஞ்சய் இருந்தாலும் அந்த 30 வளர்ந்த குண்டர்களுக்கு முன் பொடியனாகத்தான் தெரிந்தான் சஞ்சய். இதே சமயம் ராகவனோடு வந்து கொண்டிருந்த வாசுவோ, இந்நேரம் சஞ்சய் கந்தர்வ பங்களாவுக்கு போயிருப்பானாடா, திவ்யாவை பார்த்திருப்பானா என்று
கேள்விகளாய் கேட்டுக்கொண்டே வர ராகவன் வாசு சொல்வது எதையும் காதில் கேட்காதவனாய் வாயில் பபிள்காமை வென்று கொண்டு காரை ஓட்டிக் கொண்டு இருந்தான். மச்சான், நான் உன்கிட்ட தாண்டா கேக்குறேன் என்றான் வாசு சத்தமாக. கேக்குது கேக்குது, புலம்பாம பாடா என்றான் ராகவன். ராகவா, ரவுடிங்க கிட்ட சிக்கி இருக்கிறது என் தங்கச்சிடா என்றான் வாசு. அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்ற என்றான் ராகவன். கார வேகமா ஓட்டுடா என்றான் வாசு. டேய், கொஞ்சம் வெளியில எட்டி பாரு, அப்புறமா கார வேகமா ஓட்டுறதா வேண்டாமான்னு சொல்லு என்று ராகவன் சொல்ல, அப்படி என்னதாண்டா இருக்கு என்று வெளியே எட்டி பார்த்தவனுக்கு கொலையே நடுங்கி விட்டது. கந்தர்வ பங்களா காட்டுக்குள் மலை மேல் இருக்கின்றது. ராகவனின் கார் செங்குத்தான ஆபத்தான பாதையில் சென்று கொண்டிருந்தது. ஒரு இன்ச் கார் செல்லும் பாதையிலிருந்து விலகினாலும் கார் கவிழ்ந்து விடும். கார் கவிழ்ந்தால் ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. மனிதர்களால் தொட்டுவிட முடியாத உயரம் அந்த மலை. அதை பார்த்து வாசுவிற்கு பேச்சே வரவில்லை. ஐயோ மச்சான், காரை நிறுத்துறா, நம்ம இறங்கியே போயிடுவோம். படுபாவி பையன், போய் இப்படி ஒரு இடத்துலதான் என் தங்கச்சியை கடத்தி வைக்கணுமா? அந்த லூசு பையன் மட்டும் என் கையில கிடைச்சான், இன்னைக்கு அவனுக்கு சங்கு தாண்டா என்று வாசு புலம்பிக் கொண்டிருக்க ராகவன் காரை நிறுத்திவிட்டு, இதுக்கு மேல கார் போகாதுடா, நம்ம நடந்துதான் போகணும் என்று சொல்ல வாசுவும் காரை விட்டு இறங்கி முன்னே பார்த்தவன், டேய், இங்க பாதையே இல்லையடா, எப்படி போறது என்று கேட்க, நல்லா பாருடா என்றான் ராகவன். புதர்களுக்கு நடுவே சஞ்சய் உருவாக்கி விட்டு போன சிறிய பாதை ஒன்று இருந்தது. அதன் வழியே வாசுவும் ராகவனும் சென்றனர். அங்கிருந்த முட்புதரில் ராகவன் சட்டை துணியை இரத்தக்கரையோடு வாசு பார்த்துவிட்டு, மச்சான், ராகவா, எங்க பாருடா, சஞ்சயோட ஷர்ட் பிட் ரத்தக்கரையோட இருக்குடா, சஞ்சய்க்கு எதுவும் ஆயிருக்குமோ, எனக்கு பயமா இருக்குடா என்று வாசு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகியிருக்காது, லேட் பண்ணாமப்பா என்று ராகவன் சொல்ல ராகவனின் பின்னாடியே வாசுவும் சென்றான். மச்சான் என்று வாசு கத்த, இப்ப என்னடா என்றான் ராகவன். மச்சான், மனுஷனோட எலும்பு கூடுடா, அங்க பாரு என்று வாசு எலும்பு கூட இருந்த பக்கம் கை காட்ட, டேய், நாம இருக்கிறது காடு, இங்க சிங்கம் புலி எல்லாம் நிறையவே இருக்கும், மனுஷங்களை பார்த்தா விடாது, நீ பாக்குற எலும்பு கூடு சிங்கத்தோட ஸ்நாக்ஸா கூட இருக்கலாம் என்று ராகவன் சொல்ல, எது, ஒரு முழு மனுஷன் சிங்கத்தோட ஸ்நாக்ஸா? அப்ப லஞ்ச், டின்னர், டிஃபன்லாம் என்று வாசு கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னுட்டு இருந்தனா சிங்கம் புலி சிறுத்தை ஏதாவது ஒண்ணு வரும், அதுகிட்ட அதோட மெனு என்னன்னு பொறுமையா கேட்டுட்டு வா, நான் முன்னாடி போறேன் என்று ராகவன் சொல்லிக்கொண்டே முன்னே நடக்க, டேய், நம்பி வந்த நண்பனை இப்படி நட்டாத்துல நிக்க வச்சுட்டு போறது தப்புடா, நானும் வரேன் மச்சான் என்று ராகவன் பின்னாடி வாசுவும் ஓடினான். முள்ளும் கல்லும் கரடும் முரடுமாயிருந்த அந்த பாதையை கடந்து கந்தர்வ பங்களாவையும், அந்த பங்களாவின் முன்னே 30 அடியாட்களோடு சஞ்சய் மல்லு கட்டி சண்டை போட்டுக் கொண்டிருப்பதையும் வாசுவும் ராகவனும் பார்த்து விட்டனர். டேய் மச்சான், சஞ்சய் பாடுறா, ரவுடி பசங்க சஞ்சயை போட்டு வெளுத்துட்டு இருக்கானுங்கடா என்றான் வாசு. டேய், கண்ணாடிய போட்டு நல்லா பாரு என்று ராகவன் சொல்ல, சாரி மச்சான், மறந்துட்டேன் என்று தன் கண் கண்ணாடியை போட்டு வாசு பார்க்க கந்தர்வ மாளிகையின் முன்பு சஞ்சய் தான் 30 குண்டர்களையும் மாறி மாறி அடி வெளுத்து கொண்டிருந்தான். அதை பார்த்த வாசு, எப்பா, என்ன அடி போட்டு வெளுக்கிறானேடா என்றான் வாசு. டேய், இப்படியே பார்த்துட்டு இருக்காம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு என்று ராகவன் சொல்ல, எது, நானா, நீ வாடா என்று ராகவனை கூட அழைத்தான் வாசு. வர்ற, முன்னாடி போடா என்று ராகவன் வாசுவை முன்னே தள்ளிவிட, டேய் ராகவா, இவனுங்களை எல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தனும் 100 கிலோல இருப்பானுங்க போலடா, அவனுங்களை எப்படி மச்சான் அடிக்கிறது என்று வாசு கேட்க, கையாலதான், வாடா முதல்ல என்று ராகவன் முன்னே போக வாசு அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடினான். சஞ்சய் என்று ராகவன் கத்த, சஞ்சயை சுற்றி அங்கு இருந்த அடியாளர்களில் சிலர் ராகவனின் பக்கம் வர இப்போது ராகவனும் களத்தில் இறங்கிவிட்டான். ராகவனின் பின்னால் வந்த வாசுவின் பக்கம் 2 தடியன்கள் சொல்ல, அத்தாடி, எத்த தண்டி இருக்கானுங்க என்று வாய்விட்டே கூறின வாசு, இங்க பாருங்கடா, என்கிட்ட வராதீங்க, நான் மட்டும் வெறி யானை, அப்புறம் அவ்வளவுதான் என்று 2 அடி
வாசு பின்னே எடுத்து வைக்க வாசுவின் முகத்தை பார்த்து ஒருவன் கையை மடக்கி குத்த வர அவனின் கையை பிடித்து தடுத்த வாசு, டேய் நான் அடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ அடிக்க வர, உனக்கு தமிழ் புரியாதாடா, நீ என்ன ஹிந்திக்காரனா என்று வாசு கேட்க, தமிழ் நல்லாவே தெரியும் என்றான் அந்த அடியால். அப்புறம் எது கூட அடிக்க வர, சொல்ல சொல்ல கேட்காம என்று ஓங்கி ஒரே ஒரு குத்துதான் வாசு அவனது முகத்தில் விட்டான். ஆவென்று அலறிக்கொண்டு வாசுவின் முகத்தில் குத்த வந்தவன் மயங்கியே சரிந்து விட்டான். சொன்ன பேச்சு கேட்கணும், அப்படி இல்லைன்னா இப்படிதான். நீங்களாவது சொன்ன பேச்ச கேளுங்கடா, அவனுக்கு அளவுக்கு இல்லைன்னாலும் நானும் ஓரளவுக்கு அடிப்பேன்டா என்று வாசு எதிரில் இருந்தவர்களை துவம்சம் செய்ய ஆரம்பித்து விட்டான். ஒரு வழியாக தடியன்களை எல்லாம் அடித்து ஓரங்கட்டி சஞ்சய் பங்களாவிற்குள் முன்னேற அங்கு வைக்கோல் குவியலின் நடுவில் திவ்யா ஒரு நாற்காலியில் கட்டி வைக்கப்பட்டிருந்தாள். சஞ்சயை திவ்யா பார்த்ததும், சஞ்சய் சஞ்சய் என்ன காப்பாத்து, காப்பாத்து சஞ்சய் என்று திவ்யா கத்தியல சஞ்சயும் திவ்யாவின் பக்கம் செல்ல பார்த்தார். சஞ்சய் ஒரு அடி எடுத்து வைக்கவும் எங்கிருந்தோ வந்த நெருப்போடு இருந்த கட்டை ஒன்று வைக்கோலின் மேல் விழுந்தது. வைக்கோல் எரிய ஆரம்பித்து விட்டது. நெருப்பை பார்த்ததும் சஞ்சயின் முகம் மாறியது. சஞ்சய்க்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பித்து விட்டது. அவனின் மனத்திரையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ரோட்டில் நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்த காரும் அதற்குள் எரிந்து கொண்டிருந்த சஞ்சயின் அம்மா, அண்ணி, அண்ணனின் அலறல் சத்தமும் வந்து போனது. அந்த சத்தம் மீண்டும் மீண்டும் சஞ்சயின் காதல் இப்போது கேட்பது போலவே இருந்தது. தன் காதுகள் இரண்டையும் பொத்திக் கொண்டு அம்மா என்று அந்த பங்களாவை அலறும் வண்ணம் கத்தினான் சஞ்சய். சஞ்சய் சஞ்சய் என்ன காப்பாத்து சஞ்சய் என்று திவ்யாவும் அவன் எதிரில் நெருப்புக்கு நடுவில் நின்று கத்திக் கொண்டிருக்க சஞ்சயின் அலறல் சத்தத்தை வெளியில் கேட்ட வாசு பதறிக்கொண்டு ராகவனை தாண்டி ஓட நெருப்புக்கு நடுவில் திவ்யாவும் நெருப்பை பார்த்து கொண்டு உறைந்து போய் சஞ்சயும் இருப்பதை பார்த்துவிட்டு திவ்யாவை காப்பாற்ற வாசு செல்ல சஞ்சயை தாண்டி சென்ற வாசுவின் கையை பிடித்தான் சஞ்சய். வாசு திரும்பி சஞ்சயை பார்த்தான். நீங்க இருங்க மாம்ஸ், நான் போறேன் என்று நெருப்பின் ஊடே நடந்து சென்ற சஞ்சயை அதிர்ந்து பார்த்தான் வாசு. நாற்காலியில் திவ்யா கட்டி வைக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய கட்டையெல்லாம் சஞ்சய் அவிழ்க்க, சஞ்சய் சஞ்சய் சீக்கிரம் சீக்கிரம் நம்ம இங்கிருந்து போயிடுவோம், நெருப்பு நெருப்பு என்று அலறினாள் திவ்யா. திவ்யாவை பார்த்த சஞ்சய், நெருப்பு தானே, என்ன பண்ண போகுது, பயப்படாத, நான் இருக்கேன்ல என்று சஞ்சய் சொல்லவும் அப்பொழுதுதான் திவ்யாவிற்கு உரைத்தது. சஞ்சய்க்கு நெருப்பு என்றாலே பயம் என்றும் நெருப்பை பார்த்தாலே சஞ்சய் மிருகம் போல் மாறி விழுவான் என்றும் இதெல்லாம் திவ்யாவிற்கு ஞாபகம் வர, ஆனா ஆனா இவ்வளவு நேரம் நெருப்பு பார்த்துட்டு எந்த உணர்ச்சியும் முகத்துல காட்டாம சஞ்சய் இருக்கானே என்று யோசித்த திவ்யாவிற்கு சஞ்சயை பார்த்த ஒரே சந்தோஷம். அந்த நெருப்புக்கு நடுவிலும் சஞ்சயின் முகத்தை கையில் தாங்கின திவ்யா, சஞ்சய் சஞ்சய் உனக்கு உனக்கு சரியாயிடுச்சு சஞ்சய், சரியாயிடுச்சு என்று அவன் முகமெங்கும் கண்ணீரோடு முத்தமிட, ஆமா சரியாகிடுச்சு என்று சிரித்துக் கொண்டே சஞ்சய் அவளின் நெற்றி முட்டிவிட்டு திவ்யாவை 2 கையில் அழகாக தூக்கி கொண்டு நெருப்பிலிருந்து வெளியே வந்தான். அப்போது ராகவனும் கந்தர்வ பங்களாவுக்குள் நுழைந்துவிட, டேய் சஞ்சய், இந்த நெருப்பு பார்த்து உனக்கு பயமா இல்லையாடா என்றான் வாசு சஞ்சயை பார்த்து. நெருப்பு பார்த்து பயப்பட நான் என்ன சின்ன பிள்ளையா மாம்ஸ் என்று சஞ்சயை சந்தோஷத்தில் அணைத்து கொண்டான் வாசு. டேய் யாருடாங்க, வைக்கோல் எரியுது, தண்ணிய ஊத்தி அணைங்க என்று ராகவன் சொல்ல, தன் அரண்மனையில் இருக்கும் வேலைக்காரர்களுக்கு வேலை கொடுப்பது போல சொல்லிக் கொண்டிருக்கும் ராகவனை சஞ்சயும் திவ்யாவும் வாசுவும் அதிர்ந்து பார்க்க, டேய் ஷாக்க குறைங்கடா என்றபடியே மாடிப்படியிலிருந்து ஆதித்யன் இறங்கி வந்தான். என்னடா நடக்குது இங்க, நீ எப்படா இங்க என்றான் வாசு ஆதித்யனை பார்த்து. நீ கார்ல வரும்போது லூசு பையன் ஒருத்தனை திட்டிட்டு வந்தையே, அந்த லூசு பையன் நான் தான் என்று ஆதித்யன் சொல்லிக்கொண்டே வாசுவின் அருகில் வர, என்னடா சொல்ற என்றான் வாசு அதிர்ச்சியோடு.
சஞ்சய சரி பண்ணணும்னு ராகவன் போட்டு கொடுத்த பிளான் தான் இது. எப்படி அவன் போட்டு கொடுத்த பிளான அப்படியே ரியலிஸ்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்ல என்று ஆதித்யன் காலரை தூக்கி விட்டு கொண்டு சொல்ல, டேய் எல்லாம் சரிதான், நீ திவ்யாவை கடத்தி வைக்க வர இடமே கிடைக்கலையாடா, இந்த இடம் தான் கிடைச்சதா என்று வாசு கேட்க, மச்சி நம்ம என்ன பண்ணாலும் காலத்துக்கும் நம்ம பேரு நிக்கணும்டா, இப்போ சொல்லு உன் லைஃப்ல இந்த நாள மறப்ப என்று ஆதித்யன் கேட்க, உன்னால மட்டும் தாண்டா இப்படியெல்லாம் யோசிக்க முடியும் என்றான் வாசு. சரி மச்சி நாம கிளம்புவோம், இருட்டாகிடுச்சுன்னா பாதை தெரியாது என்று ஆதித்யன் சொல்ல, ராகவன், வாசு, திவ்யா என அனைவரும் வெளியில் வர தனக்கு முன்னே சென்று கொண்டிருந்த ஆதித்யன் கையை சஞ்சய் பிடிக்க சஞ்சயை திரும்பி பார்த்தான் ஆதித்யன். கண்களில் கண்ணீரோடு, தேங்க்ஸ் மாமா என்று சஞ்சய் சொல்ல, அட வாடா மச்சான், எதுக்கு தேங்க்ஸ்லாம் என்று சஞ்சயின் தோளில் கை போட்டபடியே பங்களாவிற்கு வெளியில் ஆதித்யன் செல்ல, ஆதித்யனும் சஞ்சயும் தோள் மேல் கை போட்டபடி வருவதை பார்த்த வாசு, எம்மாடி என்னடா இது, வட துருவமும் தென் துருவமும் ஒன்னா வருதுங்க, காட்டுக்குள்ள புயல் அடிச்சாலும் அடிக்கும், சீக்கிரம் வாடா கிளம்புவோம் என்றான் வாசு. இதே சமயம் மது அடுத்த நாள் ராகவனின் அரண்மனைக்கு கிளம்புவதற்காக துணிகளை எல்லாம் பெட்டியில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க, அப்பொழுது அவளின் ஒரு உடையிலிருந்து டைரி ஒன்று கீழே விழுந்தது. அந்த டைரியை பார்த்த மது அதை எடுத்து திறந்தாள். ராகவன் கல்லூரி படிக்கும் போது எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டப்பட்டிருந்தது. அந்த போட்டோவை மெல்லமாக தன்னுடைய பெருவிரலால் வருடிவிட்ட மது அந்த போட்டோவிற்கு கீழிருந்த வார்த்தைகளை படித்தாள். டோன்ட் ஓபன் இட் என்ற வார்த்தைகள் அவளது கண்ணில் பட்டது. அப்படி என்ன இந்த டைரியில் எழுதியிருப்பாரு என்று மது யோசிக்க, அந்த டைரியை திறந்து பார்க்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே தன் மெத்தையில் அமர்ந்தவள், எனக்கு தெரியாத விஷயம், அவர் இந்த டைரியில என்ன எழுதியிருக்க போறாரு, அதான் எல்லா விஷயத்தையுமே அவர் என்கிட்ட சொல்லி இருக்காரே என்று நினைத்த மது அந்த டைரியை மூடி தன் பெட்டியில் வைத்து பூட்டியவள், நாளைக்கு அரண்மனைக்கு போனதும் இந்த டைரிய முதல்ல அவர் கையில கொடுக்கணும் என்று எண்ணியவளுக்கு நாளைக்கு அரண்மனைக்கு செல்ல போவதை நினைத்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருந்தது. இனி என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்க போகிறது என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். மக்களே, நான் எழுதுற இந்த கற்பனை காதல் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரியான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆடியோ நாவல் கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி மக்களே, பபாய். நாளைக்கு வேறொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.